ராணிப்பேட்டையில் 9,000 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்ட டாடா மோட்டார்ஸ் கார் தொழிற்சாலை திறப்பு. ஆலையின் இயக்கத்தை தொடங்கி வைத்தார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். ராணிப்பேட்டையில் டாடா தொழிற்சாலையின் கார் உற்பத்தியை பார்வையிட்டார் முதல்வர் ஸ்டாலின். ரேஞ்ச் ரோவர் காரை ஓட்டி பார்த்து மகிழ்ச்சி. மின்வாகனத்துறையின் உற்பத்தி மையமாக தமிழ்நாடு இருப்பதாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். தமிழக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தர எந்த நிறுவனம் வந்தாலும் வரவேற்போம் என்றும் உறுதி. எங்க இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை தரும் முதலீடுகளை யார் மேற்கொள்ள வந்தாலும் அவங்களை திறந்த மனதோடும் திறந்த கரங்களோடும் தமிழ்நாடு நிச்சயமாக வரவேற்கும். தமிழ்நாடு வந்தாரை வாழ வைக்கும். அதுதான் எங்க பண்பாடு, அதுதான் எங்க பாரம்பரியம். தமிழ்நாட்டில் கார் உற்பத்தி ஆலையை தொடங்கியது முக்கியமான நிகழ்வு. டாடா குழுமத்தின் தலைவர் சந்திரசேகரன் புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி. டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் தொழிற்சாலை இங்கு பணப்பாக்கத்திலே துவக்கப்பட்ட நிகழ்ச்சியானது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்ச்சி. டாடா மோட்டார்ஸ் அண்ட் ஜேஎல்ஆர் வாகனங்கள் இன்றிலிருந்து இங்கு உற்பத்தி செய்யப்படும். சென்னையை தொடர்ந்து பிற பகுதிகளிலும் தூய்மை பணியாளர்களுக்கான காலை உணவு திட்டம் விரிவாக்கம். திருவள்ளூர் மாவட்டம் போலிவாக்கத்தில் தொடங்கி வைத்தார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். நிதி ஒதுக்கீடு விவகாரத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலினின் குற்றச்சாட்டுக்கு மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பதில். ரயில்வே திட்டங்களுக்கு தேவையான நிலத்தில் 24% மட்டுமே ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு. அதிமுக கூட்டணி பெறும் ஒட்டுமொத்த வாக்குகளை விட திமுக கூடுதல் வாக்குகளை பெறும். கட்சி சார்பில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பு விவரங்களை பகிர்ந்த அமைச்சர் ரகுபதி. நாங்கள் பல்வேறு கருத்து கணிப்புகளை நடத்திருக்கின்றோம். அதனுடைய அடிப்படையில் ஒவ்வொரு தொகுதியிலும் அங்கே இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மற்ற கட்சி கூட்டணி வாங்குகிற ஓட்டுகளை சேர்த்தால் என்ன வருமோ அந்த அளவுக்கு ஓட்டு வாங்கக்கூடிய சக்தியை இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி பெற்றிருக்கிறது. 2 மடங்கு ஓட்டு வாங்கித்தான் நாங்கள் வெற்றி பெறுவோம். பொதுத்துறை நிறுவனங்களை சீரழித்ததே திமுகவின் சாதனை என பாமக தலைவர் அன்புமணி விமர்சனம். 26,867 கோடி ரூபாய் மானியம் அளித்தும் 16,048 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக அறிக்கை. தேசிய அமைப்பு செயலாளர் பி.எல். சந்தோஷ் தலைமையில் சென்னையில் பாஜக கூட்டம். தேர்தல் பணிகள், சுற்றுப்பயண விவரம், கூட்டணி கட்சிகள் உடனான செயல்பாடுகள் குறித்து ஆலோசனை. தவிக தலைவர் விஜயை கல்லூரிக்கு வேண்டுமானால் முதல்வராக்கலாம். விஜய் முதல்வராவது நிச்சயம் என செங்கோட்டையன் கூறியது தொடர்பாக செல்லூர் ராஜு விமர்சனம். முதல்வர் ஆக்காம அவர் ஓய மாட்டேன் அப்படின்னு வேற சூளுரை கொடுத்தார். எந்த நாட்டுக்கு முதலமைச்சர் ஆக்க போறாரு? கல்லூரிக்கு முதல்வர் ஆக்கணும், இல்லைன்னா ஏதாச்சும் முதல்வர். செங்கோட்டையனுக்கு வயசு என்னங்க? இனிமேல் இவர் போய் எந்த நாட்டில் போய் என்னத்தை போராடி என்னத்தை விஜயை கொண்டு வந்து
மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர எதிர்க்கட்சிகள் திட்டம். பிரதமரை காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் தாக்க சதி செய்வதாக கூறியதற்கு எதிர்க்கட்சிகள் கண்டனம். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு எதிராக உரிமை மீறல் தீர்மானம் கோரியது திமுக. அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்த விவரங்களை முதலில் நாடாளுமன்றத்தில் வெளியிடவில்லை என விமர்சனம். நாடாளுமன்றத்தில் வெடிகுண்டு இருப்பதாக மின்னஞ்சல் மூலம் மிரட்டல். டெல்லியில் உள்ள பல பள்ளிகளுக்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தது யார் என காவல்துறை விசாரணை. வரி பகிர்வின் போது தென் மாநிலங்கள் அதிகம் பாதிக்கப்படுவதாக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அதிருப்தி. சிறப்பாக செயல்பட்டும் மக்கள் தொகை கட்டுப்பாட்டால் வரி வருவாய் கிடைப்பதில்லை என்றும் ஆதங்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு பற்றி விசாரிக்க காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் கோரிக்கை. மாணவர்களுக்கு இழப்பீடு வழங்கவும் தமிழக அரசுக்கு வலியுறுத்தல். மீண்டும் உயரத் தொடங்கிய தங்கத்தின் விலை. சென்னையில் ஆபரண தங்கம் ஒரே நாளில் சவரனுக்கு 1840 ரூபாய் அதிகரிப்பு. வெள்ளி விலை கிலோவுக்கு 15,000 ரூபாய் உயர்வு. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 300 ரூபாய்க்கு விற்பனை. புதிய தலைமுறை குழுமத்திலிருந்து மேலும் ஓர் ஊடகம் சிந்தை.com கருத்தாழமிக்க கட்டுரைகளுக்கான இணையதளமாக உருவாக்கம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் 2வது நாளாக இன்றும் அடர்பனி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பகுதியில் சாலையில் பனிமூட்டம் நிலவியதால் வாகன ஓட்டிகள் அவதி. ஸ்பெயினின் தெற்கு பகுதியில் தொடர் புயலால் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு. ஆயிரக்கணக்கான வீடுகள், சாலைகள் மூழ்கியதால் மக்கள் பாதிப்பு. நோபல் பரிசு வென்ற சமூக செயற்பாட்டாளர் நர்கீஸ் முகமதிக்கு மேலும் 7.5 ஆண்டுகள் சிறை. தூக்கு தண்டனைக்கு எதிராக போராடியதால் 10 ஆண்டுகளாக சிறையில் உள்ள நிலையில் ஈரான் அறிவிப்பு. பாலியல் குற்றவாளி எப்ஸ்டினை தலாய் லாமா சந்தித்ததே இல்லை. எப்ஸ்டின் கோப்புகளில் 169 முறை தலாய் லாமா பெயர் இருப்பதாக கூறப்படும் நிலையில் விளக்கம். T20 உலகக்கோப்பையில் இந்தியாவுடன் விளையாட 3 நிபந்தனைகளை விதித்துள்ள பாகிஸ்தான். பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தோடு ICC பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் தகவல். உலக புகழ்பெற்ற பிரேசிலின் ரியோ கார்னிவல் திருவிழா கோலாகலமாக தொடக்கம். வரும் 22ஆம் தேதி வரை நடைபெறும் விழாவை பார்வையிட மக்கள் ஆர்வம்.